சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு முட்டாள்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் அதோட முட்டாளுங்க. எப்படிங்க சிஎஸ்கே வந்து லாலிபப்பு பொம்பளை கப்புன்னு சொன்னால் இந்த தடவை 16-17 சொல்லி டீசர்ட் அடித்து பிசிசிஐ இதில் நல்லா குளிர் காயாமல் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கொண்டு வாங்க. இது போகிற போக்க பார்த்தா ஐபிஎல்லை கெடுத்துருங்க. மேட்ச் எங்கே போச்சு? எப்படிங்க 200+ சின்ன சுவாமியில் சேசபிள் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு ரிவ்யூங்க, வெறும் ஒரு ரிவ்யூவில் மேட்ச் போச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா சிஎஸ்கேக்கு பவர் ஹிட்டர் பிரேவிஸ் குட்டி ஏபிடி, அவர் விக்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். அப்படி இருந்தும் அவர் கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக விட்டு டைம் அவுட் ஆகி அங்கேயே போச்சு. ஸ்ரேயா சர்மா வேற லெவல். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கோலி கேட்சை விடுறாரு, லுங்கியை கணிறாங்க, கேட்சை பிடிச்சிட்டு எதுக்கு நம்ம கேட்ச் பிடிக்கணும்னு சொல்லி கையெடுக்கிறாருங்க. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. குரூஷியலாக ஆடினாரு. டீம் அதாவது டீமாக ஜெயிக்கணும்னா எப்படி? செப்போட ஃபினிஷிங்கு, கோலி ஸ்டார்டிங்கு, பெத்தல் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். புவனேஸ்குமார் நல்லா போட்டார். எஸ், அவர் ஒரு 4 ஓவர் 40க்கு மேலே இருந்தாலும் நறுக்க முடியாது. 1 செகண்ட் யாஷ் தயால் யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. அந்த நோ பால் போட்டு 6 போய் அடுத்த 3 பால் டெலிவரி பண்ணால் லேசுப்பட்ட காரியம் கிடையாது. வேற லெவல் மேட்ச். எல் கிளாசிக்கோ ஆர்சிபி vs சிஎஸ்கே.